அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் ஃபஜ்ர் அதிகாலை. சூரா அல் ஃபஜ்ர் ஹதீஸ் நூல்களிலும் அல் குர்ஆன் விரிவுரை நூல்களிலும் அல் ஃபஜ்ர் என்ற பெயர் கொண்டே அழைக்கப்படுகிறது. அது சூராவின் முதல் வசனத்திலிருந்து பெறப்பட்டதாகும். குர்ஆனின் 89வது அத்தியாயமாக அமையப்பெற்றுள்ள இந்த சூரா மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரையாளர்களின் கருத்துப்படி மக்காவில் இறங்கிய சூறாவாகும். சூராவின் கருத்துப்போக்கை அவதானிக்கும் போது குறிப்பாக ஆத், சமூத் போன்ற சமூகங்களின் வரலாறு சுட்டி காட்டப்படுவதை அவதானிக்கையில் மக்காவில் இஸ்லாத்திற்கு எதிரான செயற்பாடுகள் ஓரளவு வலுத்த காலப்பிரிவில் அது இறங்கியிருக்கலாம் என கருத முடிகிறது. ஜுஸு அம்மாவின் இவ்விரண்டாம் பகுதி மறுமை நம்பிக்கையும் சமூக வாழ்வும் என்ற தலைப்பை கொண்டுள்ளது என ஏற்கனவே விளக்கினோம். அக்கருத்தை மிக தெளிவாக முன்வைக்கும் சூரா இதுவாகும். சூரா ஆரம்பத்தில் சில நுணுக்கமான சத்தியங்களுடன் ஆரம்பமாகிறது. பின்னர் சடத்துவ பெருமானங்களின் அடிப்படையில் எழுந்த சில நாகரிகங்களை சுட்டிக்காட்டி ஆதிக்க சக்திகளாக மாறிய அவை எவ்வாறு சீர்குலைவுகளையும் அநீதிகளையும் இழைத்தன என விளக்குகிறது. அடுத்து மனிதர்கள் பலரும் சடத்துவ பார்வை கொண்டவர்களாக இருக்கின்றமையை விவரிக்கிறது. இத்தகைய சடத்துவ சிந்தனை பின்னணியின் விளைவாக சமூக வாழ்வில் அடித்தட்டு மக்கள் புறக்கணிக்கப்பட்டு அநீதிகளுக்குட்பட்டு வாழ்கின்றமையை தொடர்ந்து சூரா விளக்கிச் செல்கிறது. இறுதியாக சூரா உலக அழிவு, மஹ்சர் காட்சிகளுடனும் ஆன்மீக உயர்நிலை பெற்ற மனிதர்களின் வெற்றி குறித்தும் விவரித்து முடிகிறது. சூராவின் பொதுவான போக்கு இதுவாகும். இனி சூராவை விரிவாக விளங்க முயல்வோம். அதற்கு விஷயதானங்களுக்கேற்ப பகுதிவாதியாக பிரித்து கொள்வோம். வசனங்கள் 1 தொடக்கம் 5 சத்தியங்கள், 6 தொடக்கம் 14 அழிவுக்குட்பட்ட நாகரிகங்கள், வசனங்கள் 15 தொடக்கம் 20 அநீதிக்குட்படும் அடித்தட்டு மக்கள், 21 தொடக்கம் 30 மறுமை உலக காட்சிகள். 1 தொடக்கம் 5 வரையான வசனங்களை கவனிப்போம். சத்தியங்கள். வல் ஃபஜ்ர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ வல் வத்ர் இரட்டை மீதும் ஒற்றை மீதும் சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர் செல்லும் இரவின் மீது சத்தியமாக, ஹல் ஃபீ தாலிக கஸமுல்லிதி ஹிஜ்ர் அறிவுடையோருக்கு இவற்றில் சத்தியம் செய்ய நியாயமுள்ளது என ஏற்க முடிகிறதா? இந்த சத்தியங்களில் வந்துள்ள சொற்கள் மிக தெளிவானவை. எனினும் அவை அனைத்தும் இணைந்து என்ன கருத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்பது ஓரளவு விளங்க சிக்கலாகவே உள்ளது. குறிப்பாக சூரா சொல்லும் கருத்தோடு ஒத்து செல்லும் வகையில் சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நோக்குகின்ற போது அதுவும் ஓரளவு மயக்கமாகவே உள்ளது. அறிவுடையோருக்கு இவற்றில் சத்தியம் செய்ய நியாயமுள்ளது என ஏற்க முடிகிறதா என்ற வசனம் சத்தியங்களை அடுத்து வரும்போது ஆழ்ந்து விளங்க வேண்டிய சத்தியங்கள் இவை என புரிந்து கொள்ள வேண்டி ஏற்படுகிறது. இந்த பின்னணியோடு இந்த வசனங்களை புரிந்து கொள்ள முனைவோம். பொதுவாக அல் குர்ஆனில் இவ்வாறான சத்தியங்களை உள்ளடக்கமாக கொண்ட பிரயோகங்கள் என்ன கருத்தை சொல்கின்றன என்பதனை ஏற்கனவே சூரா நாசியாத்தில் விளங்கினோம். எனவே நேரடியாகவே இந்த வசனங்களை நோக்குவோம். வல் ஃபஜ்ர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. இங்கு அதிகாலை என்பது இரவு மெதுமெதுவாக விடைபெற உலகம் உயிர் பெற்று எழும் அமைதியையும் குளிர்மையையும் கொண்ட அதிகாலை நேரத்தையே குறிக்கிறது. அதிகாலை ஒரு தொழுகைக்கான நேரம். இறை பணியாளர்களான வானவர்களும் சமூகம் அளிக்கும் சுபஹ் தொழுகை அது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் கடும் இருள் வரையில் தொழுகையை நிலைநாட்டுவீராக. அதிகாலை குர்ஆனையும் அதிகாலை தொழுகையையும் நிலைநாட்டுவீராக. அதிகாலை குர்ஆன்
வானவர்களால் சமூகம் அளிக்கப்படக்கூடியதாக உள்ளது. சூரா அல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 78வது வசனம். இந்த வகையில் அதிகாலை நேரம் என்பது இங்கே அதிகாலை தொழுகையை சுட்டுகிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.